சரி விஜய் 2 பேருமே சேர்ந்து பதட்டமா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே சொல்றாங்க, "அம்முவ காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அவங்க சித்தப்பா எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. ஆமா, நான் போய் அம்முவ பார்த்தேன். ஆனா அம்மு அங்க இல்ல. எனக்கு முன்னாடி யாரோ வந்து கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. அத கேட்டோனே அவங்க சித்தப்பா யோசிக்கிறாரு. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாரு, எனக்கு என்னவோ அந்த ராகவ் கடத்தியிருப்பான்னு தோணுது" அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்றாரு. "ராகவா? அவன் எப்படி கடத்தியிருப்பான்? அவன் ஜெயில்ல தானே இருக்கான்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஓ! நீ அப்படிதான் நெனச்சுட்டு இருக்கியா? அவன் ஜெயில்லேருந்து வெளிய வந்துட்டான். அவன் வந்து 3 நாள் ஆச்சு. என்ன ரோட்ல பார்த்தான். பார்த்துட்டு அவன் என்கிட்ட பேசினான். என்ன ஜெயிலுக்கு அனுப்புனதே நீங்க தானே. நீங்க எல்லாம் உயிரோட இருக்கீங்களா? உங்கள ஒரு வழி பண்ணாம விடமாட்டேன்" அப்படின்னு அவன் என்கிட்ட சொன்னான். அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்றாரு. "ஏன் சித்தப்பா இத கொஞ்சம் முன்னாடியே என்கிட்ட சொல்லல?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "நான் சொன்னா நீங்கலாம் பயந்துற போறீங்கன்றதுக்காக தான் நான் சொல்லாம இருந்தேன்" அப்படின்னு சொல்றாரு. "என்ன மாப்பிள்ளை இது? இப்படி சொல்லாம இருந்துட்டீங்க. ரொம்ப கஷ்டம் தெரியுமா? நாம ஏதாவது உஷாரா இருந்திருக்கலாம்ல. விஜயோட உயிருக்கே அவன் ஆபத்து வர வச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பேசிட்டு இருக்காரு. "யார் அந்த ராகவ்? எனக்கு கூட ஒரு ராகவ தெரியும். என்னோட சொந்தக்காரன் தான். அவன் இப்ப ஜெயில்ல தான் இருக்கான்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "அதே ராகவ் தான்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "ஐய்யய்யோ! அவனா? அவன் ரொம்ப கெட்டவனாச்சே" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "சரி, நம்ம ஃபர்ஸ்ட்டு பேசிட்டு இருந்தா டைம் ஆகுது. நம்ம போய் தேடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா, விஜய், காவேரி 3 பேருமே சேர்ந்து வண்டியில போறாங்க. போகும்போது காவேரி ரொம்ப வருத்தமா சொல்றாங்க. "ஐயோ! அந்த ராகவ் ஒண்ணும் நல்லவன்லாம் கிடையாது. அவன் எனக்கு தெரிஞ்சவன் தான், சொந்தக்காரன் தான். எங்களுக்காக அவன் ரொம்ப 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 எங்கள கஷ்டப்படுத்தியிருக்கான் தெரியுமா? ஆனா எங்க அம்மா தான் எனக்கு சொன்னாங்க, அவன் ஜெயில்ல இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு. "எல்லாத்துக்குமே காரணமே அவன் தான்" அப்படின்னு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. அப்ப அவங்க சித்தப்பா பின்னாடி உட்காந்துட்டு இருக்காரு வண்டியில. கேட்குறாரு, "ஐயோ! இவ வேற நமக்கு தெரிஞ்ச கதையே மறுபடியும் வேற சொல்லி உயிர் எடுத்துட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட்டு குழந்தைய கண்டுபிடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா ரொம்ப டென்ஷனா அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. "சீக்கிரமா நம்ம தேடணும். எப்படி தான் கண்டுபிடிக்கிறதுன்னே தெரியலையே! எனக்கு அவன் ஒரு வீட்ல இருக்கும்போது எனக்கு தெரியும். அந்த வீட்ட நான் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்றாரு. "சொல்லுங்க சித்தப்பா, எந்த பக்கம் போணும்?" அப்படின்னு விஜய் கேட்டு அப்படியே அந்த பக்கமா போறாரு. போனா அந்த வாசல்லயே ஒரு 2, 3 பேர் ரவுடிங்க நின்னுட்டு இருக்காங்க. விஜய் அப்படியே இறங்கி வராரு. "யார் நீங்க? எங்க வரீங்க?" அப்படின்னு அந்த ரவுடிங்க கேட்குறாங்க. "இங்க பாரு, ராகவ் எங்க? உண்மைய சொல்லு" அப்படின்னு அந்த ரவுடிங்களோட அந்த ஷர்ட்ட புடிச்சு விஜய் கேட்குறாரு. "என்ன? சும்மா ராகவ் எங்கன்னு என்கிட்ட கேட்டுட்டீங்க. அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. நீங்க என்ன என்கிட்ட வந்து கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க சொல்றாங்க. "எனக்கு தெரியாது. தெரிஞ்சா தானே நான் சொல்ல முடியும். தெரியாத விஷயத்த சொல்லுன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தெரியாது. ராகவ் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு அந்த ரவுடிங்க சொல்றாங்க. "என்ன இவனுங்க இப்படி பண்றானுங்க?" அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 பேருமே சேர்ந்து மறுபடியும் வராங்க. "இவனுங்க உண்மைய சொல்ல மாட்றானுங்க விஜய். எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சு தான் ஆகணும். என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே வராங்க. அப்போ அவங்க சித்தப்பா சொல்றாரு, "நீ சொன்னல்ல விஜய், ஒரு வெள்ள கலர் கார்ல தான் கூட்டிட்டு போனான்னு சொல்லிட்டு, அந்த கார் வந்து என்கிட்ட அவன் ரோட்ல பேசினான்னு சொன்னேன்ல, அப்போ அவன் வெள்ள கலர் கார்ல தான் வந்தான். அப்படி கார்ல வரும்போது அவனோட நம்பர நான் நோட் பண்ணியிருக்கேன். அந்த நம்பர் எனக்கு தெரியும். நம்ம அந்த நம்பர வச்சு அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணலாம்" அப்படின்னு சொல்றாரு. சரி குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வாங்கி அத பார்க்குறாரு. "இரு, நான் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நானே கேட்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க எல்லா சிக்னல்ல இருக்க அந்த அந்த போலீஸ்கிட்டலாம் அவர் ஃபோன் பண்ணி சொல்றாரு. "இந்த மாதிரி வண்டி கிராஸ் பண்ணி போச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இருங்க, கொஞ்சம் டைம் குடுங்க, நாங்க செக் பண்ணி சொல்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு ஃபோன் பண்றாங்க அவங்க சித்தப்பாக்கு. "ஆமாங்க, இந்த கார் இப்ப தான் இங்க போயிருக்கு, அங்க போயிருக்கு" எல்லா டீட்டெயில்ஸும் குடுக்குறாங்க. அது எல்லாமே விஜய் கிட்ட சொல்றாரு. "இங்க பாரு விஜய், குழந்தைய கடத்திட்டு இந்த பக்கம் தான் போறாங்க. வண்டி கிராஸ் ஆயிருக்கு. 1 ஹவர் ஆயிருக்காம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றாரு அவங்க சித்தப்பா. "ஐய்யய்யோ! அப்ப குழந்தைய கடத்திட்டு ஊர விட்டே போணும்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்ன?" அப்படின்னு காவேரி அப்படியே பதட்டமா இருக்காங்க. "அவன விடவே கூடாது. அவனுக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா ஒரு சின்ன குழந்தைய கடத்தியிருப்பான். அவனுக்கு பெரிய தண்டனை குடுக்கணும்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "அவன் கிடைச்சா அவன நான் கண்டிப்பா விடவே மாட்டேன். அவனுக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என் பொண்ண அவன் கடத்தியிருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே டென்ஷனா பயங்கர கோவத்தோட வண்டி ஓட்டிட்டு போறாரு. "இங்க பாரு விஜய், கண்டிப்பா குழந்தைய காப்பாத்தியே ஆகணும். அவன் போயிட்டே இருக்கான். சீக்கிரம் போ. அடுத்தடுத்து நம்ம எல்லாமே விசாரிச்சு கண்டுபிடிச்சு போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா, காவேரி, விஜய் 3 பேருமே அப்படியே டென்ஷனா போயிட்டு இருக்காங்க. அப்படியே தேடிட்டே இருக்கும்போது அவங்க சித்தப்பா சொல்றாரு, "இங்க பாருப்பா, இந்த இடத்துல இருக்கான், அங்க இருக்கான்" எல்லாமே சொல்லிட்டே வராரு. அதே மாதிரி விஜய் அப்படியே கார ஸ்பீடா ஓட்டிட்டே வராரு. "அவனோட லொக்கேஷன் இங்க தான்ப்பா காட்டுது. இங்க எங்கேயோ வண்டிய அவன் நிறுத்தியிருக்கா மாதிரி இருக்கு" அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்றாரு. அதுக்குள்ள ராகவ் வண்டியில வந்துட்டே இருக்காரு. வந்து வரும்போது அவங்க அந்த ரவுடிங்க ஃபோன் பண்றாங்க. "இங்க பாரு ராகவ், நான் இருக்கிற இடத்துல அந்த விஜய்ன்றவன் வந்து கேட்டான். நீ எங்க எங்கன்னு எங்கெல்லாம் அடிச்சா எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்றான். அத கேட்டோனே ராகவ், "ஓ அப்படியா? சரி, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு ஃபோன வைக்கிறான். "என்ன, யாரு ஃபோன்ல?" அப்படின்னு பக்கத்துல இருக்க ரவுடி கேட்குறான். "அது வேற யாரும் இல்ல. அந்த விஜய் தான். அவன் நம்மள தேடி அங்க போயிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றான். "இப்ப என்ன பண்றது? நம்ம வேற கார்ல போயிட்டுருக்கோம். பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். கண்டிப்பா அவன் நம்மள புடிச்சிட போறான்" அப்படின்னு ரவுடி சொல்றான்.
அவன் பிடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக நம்ம இந்த ஊரை தாண்டி இருக்கணும், நம்ம போயிடலாம் ஸ்பீடாக அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வராங்க. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கான். ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு அப்படியே வெளியே வந்து அப்படியே கார் அப்படியே குத்துறான். என்ன இது, நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. அவனுக்கு வலியை கொடுக்கணும், அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், அவனை விடக்கூடாது, அவனை விடவே கூடாது. நான் 5 வருஷமா ஜெயில்ல உட்காந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? மனசால எவ்வளோ வலி, வேதனை எல்லாத்தையுமே அவன் அனுபவிக்கணும். அவனை விடவே கூடாது. அவன் பொண்ணை அவன்கிட்ட ஒப்படைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பயங்கரமா பிளான் போட்டுட்டு இருக்கான். நின்று அப்படியே டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். அப்போ விஜயோட சித்தப்பா சொல்றாரு, இங்கே தான்ப்பா எங்கேயோ அவன் இருக்கு, கார் இங்கே எங்கேயோ இருக்கு, லொக்கேஷன் அப்படி தான்ப்பா காட்டுது அப்படின்னு சொல்றாரு. கார் ஓட்டிகிட்டே வராரு. வந்த உடனே காரை எடுக்கலாம், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ராகவ் உள்ளே போகிறாரு. அதுக்குள்ளே கரெக்டாக விஜய் வந்துட்டார். ராகவை பார்த்தோன்னே இறங்கி ஓடி வராங்க. அதுக்குள்ளே கார் எடுக்காம தப்பிச்சு ஓட பார்க்குறான். அப்படியே ஷர்ட்டை பிடிக்கிறாரு. பிடிச்சா அடி அடின்னு அடிக்கிறாரு. டேய் எங்கடா என் குழந்தை அப்படி சொல்லிட்டு. அதுக்குள்ளே 4 ரவுடிங்க இறங்கி வந்து விஜய் அடிக்க வராங்க. அதுக்குள்ளே அவங்க சித்தப்பா அவங்கெல்லாம் தடுக்கிறாரு. காவேரி இறங்கி ஓடி போகிறாங்க. கார் கதை ஓப்பன் பண்ணுறாங்க. அம்மு உள்ளே இருக்காங்க. அம்மு வெளியே வந்தோடனே அம்மு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க. மிஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்துட்டோம்ல, நீ கவலைப்படாத, சரியா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இந்த காரில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. நீ பயப்படாத, இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. விஜய் போட்டு அந்த ராகவா அடி அடி அடிக்கிறாரு. பயங்கரமாக அடிச்சிட்ருக்காரு. அவங்க சித்தப்பா அங்கே இருக்க ரவுடிங்க எல்லாரையுமே அடிக்கிறாரு. அடிச்சுட்டு, டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் பொண்ணை கடத்தியிருப்ப, இதுக்கும் மேலே என் ஃபேமிலியை பற்றி நீ யோசிக்கவே கூடாது. நானும் உன்னை போனா போதுன்னு எத்தனை வாட்டரா விடுறது, நீ அடங்கவே மாட்டியா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? சின்ன குழந்தைடா அது, அந்த குழந்தைய போய் கடத்தணும்னு நினச்சிருக்க? உனக்கெல்லாம் மனிதாபிமானமே இல்லையா? நீலாம் மனுஷனா இல்லை மிருகமாடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ராகவ் அடி அடி அடின்னு அடிக்கிறாரு. பயங்கரமாக அடிச்சிட்ருக்காரு. நல்லா அடி ராகவ், அவனை விடவே விடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. அவங்க சித்தப்பாவும் வர ரவுடிங்க எல்லாரையுமே அடிச்சிட்ருக்காரு. 2 பேருமே மாற்றி மாற்றி பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. என்ன அது அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு அம்மு கேட்குறாங்க. இங்கே பாருமா, அவங்க கெட்டவங்க, அவங்க உன்னை கடத்திட்டு போயிட்டாங்களா, அதனால் அப்பாவுக்கு கோவம் வந்து அவங்கள அடிக்கிறாரு. நீ எதுவும் பயப்படாத சரியா? அப்போ தான் இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. மிஸ் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், என்னை அப்பா கிட்ட விடுங்க நான் சொன்னேன், ஆனால் அவங்க கேட்கவே இல்லை, என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க தெரியுமா, என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீ பயப்படாத, நாங்கள் தான் வந்துட்டோம்ல, நீ கவலையே படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இரு சரியா, அப்பா இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு, இங்கே பாருடா, இதுவே உனக்கு கடைசியாக இருக்கணும், இன்னொரு வாட்டி எங்கள் விஷயத்தில் தலையிட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கையை காலை எல்லாத்தையுமே அப்படி முறிக்கிறாரு. நல்லா முதுகுலேயே போட்டு குத்துறான். என்னை விட்டுரு விஜய், என்னை விட்டுரு அப்படின்னு ராகவ் கத்துறான். டேய் உனக்கு பாவம்லாம் பார்க்கவே முடியாது, ஒரு குழந்தைய கடத்தணும்னு நினச்ச உனக்கு எப்படிடா பாவம் பார்க்க முடியும்? உனக்கு எதுவுமே கிடையாது. இனி எங்களை பற்றி நினச்ச என்ன பண்ணுன்னே தெரிய சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. என்ன பண்ணலாம் இவனை, போலீஸில் ஒப்படைச்சிடலாமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஆமாம் விஜய், அப்படி தான் பண்ணணும், அப்படி இல்லை இவன் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. என்னடா என்ன உனக்கு அவ்வளோ திமிரா, ஆரம்பத்தில் உன்னை விட்டதே தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமாராக பேசிகிட்டு இருக்காரு. அங்கேருந்து வராங்க. காவேரியும் பேசுகிறாங்க. டேய் நீ திருந்தவே மாட்டியா, என்னோட வாழ்க்கையிலையும் நீ வந்து என்னோட வாழ்க்கையை அழிச்சு எனக்கும் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்க, நீ ஏன்டா இவ்வளோ மோசமாக இருக்க, ஒரு சின்ன குழந்தைய போய் கடத்திருக்க, உனக்குலாம் மனசாட்சி இல்லையா அப்படின்னு பயங்கரமாக காவேரியும் திட்டுறாங்க. இவனை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, இவனை வச்சு செய்கிறோம் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கூட்டிகிட்டு வராரு. டேய் அவனை ஏன்டா நம்ம கூட கூட்டிகிட்டு வர அப்படின்னு அவங்க சித்தப்பா கேட்குறாரு. இல்லை இவனை ஏதாவது ஒன்று பண்ணணும், கொஞ்சம் பிளான் பண்ணி தான் பண்ணணும், இவனை மறுபடியும் நம்ம போலீஸில் ஒப்படைச்சா கண்டிப்பாக அவன் தப்பிச்சு போயிடுவான், இவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. இங்கே பாரு விஜய், தேவையில்ல அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காது சரியா, இது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். இது இவங்க அப்பா இருக்கான் பாரு அந்த பசுபதி, இவனை விட 1000 மடங்கு கெட்டவன், அவனுக்கு இந்த விஷயம் போச்சு தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவான், அப்புறம் நம்மளால் தப்பிக்கவே முடியாது, நீ இவனை இப்படியே விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி சித்தப்பா விட முடியும் அவனை, அது எப்படி விட முடியும் அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இங்கே பாரு, உங்ககிட்ட வாங்கின அடியில் அவனுக்கே வந்து இன்னொரு வாட்டி தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. இவெல்லாம் திருந்த மாட்டான் சித்தப்பா, சரி நான் போலீஸ்லேயே பிடிச்சி கொடுத்துறேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. போலீஸில் பிடிச்சிட்டு போய் கொடுக்குறாங்க. இவன் பேர் ராகவ், இவன் வெளியே வந்திருக்கான். வெளியே வந்த உடனே என் பொண்ணை சேர்த்து இவன் வந்து கடத்தியிருக்கான். கடத்திட்டு நான் தான் கஷ்டப்பட்டு மீட்டிருக்கேன், இவன் மேலே நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள், இவனை மறுபடியும் தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னு விஜய் சொல்கிறார். இல்லை நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. மறுபடியும் அடித்த நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார். ஆமாம் நான் தான் பண்ணேன், நான் தான் அந்த குழந்தைய கடத்தினேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அங்கே இருக்க போலீஸ் எல்லாமே எஃப்ஐஆர் எல்லாமே எழுதிக்கிறாங்க. இவனை தூக்கி உள்ளே போடுங்கன்றாங்க. உள்ளே தூக்கி விடுறவங்க. அப்படி கிட்ட போய் விஜய் பேசுகிறாரு. டேய் நீலாம்
காலம் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கலாம்டா, உனக்கெல்லாம் வெளியே வரத்துக்கு தகுதியே கிடையாது, நீ உள்ளேயே இரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ராகவ் அமைதியாக இருக்கான், எதுவுமே பேசவே இல்லை. சரி, நீங்கள் லீகலாக என்ன எழுதி கொடுக்கணுமோ எல்லாமே எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி எழுதி சைன் எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. அங்கேருந்து தாத்தா கிட்ட குழந்தைய கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அப்படியே தாத்தா ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக முத்தம் கொடுக்குறாரு. என்னம்மா அம்மா உனக்கு ஒன்றும் இல்லை, நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி எல்லாருமே சேர்ந்து குழந்தைய கொஞ்சிறாங்க. ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா, நாங்கள் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. ஆமாப்பா, அந்த ராகவ தான் பண்ணானா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. ஆமாம், அந்த ராகவ தான் பண்ணான், அவன் தான் அங்கே குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருந்தான், அவனோட நம்பரை ட்ரேஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சி நாங்கள் குழந்தைய மீட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த ராகவா அடித்து மறுபடியும் போலீஸில் பிடிச்ச கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா இது, நம்ம எங்கேயோ அமைதியாக இருக்கோம், அப்போ கூட நம்மளை இந்த பிரச்சனை விடவே விடாது போல இருக்குது, ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரச்சனை சுற்றி அடிக்குது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. எனக்கும் ஒன்றுமே புரியல தாத்தா, நானும் அவனை அடிச்சுட்டு தான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக இவன் இந்த வருஷம் போனால் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு வெளியே வரமாட்டான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்ன விஜய் இது நல்லாவா இருக்குது? அவன் வந்தானே அமைதியாக இருக்கலாம்ல, ஒன்று திருந்தி இருக்கலாம், அவன் எதுக்காக தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியல, உங்களை வாழவே விடமாட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இவன் ஜெயிலில் இருக்கிறதுக்கு பசுபதிக்கு தெரிஞ்சா அவன் அடுத்த ஸ்டெப் எடுப்பான், அடுத்த உங்களை என்ன பண்ணலான்னு அவன் யோசிப்பான். என்னப்பா இது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா, நீங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு விஜய் சொல்லிட்டுருக்காரு. இல்லை விஜய், ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி குழந்தைக்கு அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க, ரொம்ப பாசமாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி நான் போயிட்டு வரேன், நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து போகிறாங்க. இரு காவேரி, நானே உன்னை வந்து ட்ராப் பண்ணுறேன், நீ தனியாலாம் போக வேண்டாம் அப்படின்னு விஜய் சொல்கிறார். ஆமாம்மா, விஜய் சொல்கிறது கரெக்டு தான், நீ தனியாலாம் போக வேண்டாம், அவன் கூட்டிகிட்டு போய் உன்னை விட்டுட்டு வருவான் அப்படின்னு சொல்கிறார் தாத்தா. அம்மு வந்து வீட்டில் விட்டுட்டு விஜய் காவேரி 2 பேருமே இல்லை நான் அம்மா கிட்ட குழந்தைய காட்டணும், நீங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அம்முவை கூட்டிகிட்டு விஜய் காவேரி 3 பேருமே சேர்ந்து போகிறாங்க. சாரதா வீட்டுக்கு போனோடனே சாரதா அப்படியே குழந்தைய முத்தம் கொடுக்குறாங்க. என்னம்மா உனக்கு ஒன்றும் இல்லை நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாதாம்மா இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ராகவ் தான் கடத்தி வச்சுருக்கான், அதான் இப்போ நாங்கள் மீட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே உங்கள் அம்மா சொல்கிறாங்க, அவனா அந்த பொறுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, நமக்கு தொல்லை பண்ணானே அவன் தாம்மா இவங்களுக்கும் எதிரியாக இருந்திருக்கான், அவன் தாம்மா இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நல்ல வேலை என் குழந்தை வந்துடுச்சு, இங்கே பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. சரிம்மா பார்த்துக்கலாம் சார், நான் போயிட்டு வரேன், டைம் ஆகுது அப்படின்னு விஜய் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. காவேரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமாம்மா, என் மனசு எப்படி துடிச்சது தெரியுமா, குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அம்மா கிடச்ச தாம்மா கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்தது, எனக்கேம்மா இவ்வளோ பாசம் இருக்குது, எனக்கே ஒன்றுமே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. பெத்த பாசம் அப்படி தாண்டி இருக்கும், புள்ள எங்கே இருந்தாலும் மனசு அப்படியே துடிக்கும், அது உனக்கு இப்போ தெரியாது, உனக்கு எல்லாமே புரிஞ்சாதான் தெரியும் அப்படின்னு சாரதா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. என்ன சரி விஜய் 2 பேருமே சேர்ந்து பதட்டமாக வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, அம்முவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகுறாங்க, அவங்க சித்தப்பா எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம், நான் போய் அம்முவை பார்த்தேன், ஆனால் அம்மு அங்கே இல்லை, எனக்கு முன்னாடி யாரோ வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அவங்க சித்தப்பா யோசிக்கிறாரு, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, எனக்கு என்னவோ அந்த ராகவ் கடத்தியிருப்பான்னு தோணுது அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. ராகவா? அவன் எப்படி கடத்தியிருப்பான், அவன் ஜெயிலில் தானே இருக்கான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஓ, நீ அப்படிதான் நினச்சிட்டு இருக்கியா, அவன் ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டான், அவன் வந்து 3 நாள் ஆச்சு, என்ன ரோட்டில் பார்த்துட்டு அவன் என்கிட்ட பேசினான், என்னை ஜெயிலுக்கு அனுப்பினதே நீங்கள் தானே, நீங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கீங்களா, உங்களை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு அவன் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. ஏன் சித்தப்பா இதை கொஞ்சம் முன்னாடியே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு விஜய் கேட்குறாரு. நான் சொன்னால் நீங்கள்லாம் பயந்துட போகிறீங்கன்றதுக்காக தான் நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாப்பிள்ளை இது, இப்படி சொல்லாமல் இருந்துட்டீங்க, ரொம்ப கஷ்டம் தெரியுமா, நம்ம ஏதாவது உஷாராக இருந்திருக்கலாம்ல, விஜயோட உயிருக்கே அவன் ஆபத்து வர வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பேசிகிட்டு இருக்காரு. யார் அந்த ராகவ், எனக்கு கூட ஒரு ராகவை தெரியும், என்னோட சொந்தக்காரன் தான், அவன் இப்போ ஜெயிலில் தான் இருக்கான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதே ராகவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. ஐயோ, அவன் ரொம்ப கெட்டவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தால் டைம் ஆகுது, நம்ம போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா விஜய் காவேரி 3 பேருமே சேர்ந்து வண்டியில் போகிறாங்க. போகும்போது காவேரி ரொம்ப வருத்தமாக சொல்கிறாங்க, ஐயோ அந்த ராகவ் ஒன்றும் நல்லவன்லாம் கிடையாது, அவன் எனக்கு தெரிஞ்சவன் தான், சொந்தக்காரன் தான், எங்களுக்காக அவன் ரொம்ப 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 எங்களை கஷ்டப்படுத்தியிருக்கான் தெரியுமா, ஆனால் எங்கள் அம்மா தான் எனக்கு சொன்னாங்க அவன் ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்குமே காரணமே அவன் தான் அப்படின்னு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ அவங்க சித்தப்பா பின்னாடி உட்காந்துட்ருக்கார் வண்டியில், கேட்குறாரு, ஐயோ இவ வேற நமக்கு தெரிஞ்ச கதையே மறுபடியும் வேற சொல்லி உயிர் எடுத்துகிட்ருக்கா, ஃபஸ்ட்டு குழந்தைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா ரொம்ப டென்ஷனாக அப்படியே பார்த்துட்ருக்காரு. சீக்கிரமாக நம்ம தேடணும், எப்படி தான் கண்டுபிடிக்கிறதுனே தெரியலையே, எனக்கு அவன் ஒரு வீட்டில் இருக்கும்போது எனக்கு தெரியும், அந்த வீட்டை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு.
சொல்லுங்க சித்தப்பா எந்த பக்கம் போகணும் அப்படின்னு விஜய் கேட்டு அப்படியே அந்த பக்கமாக போகிறாரு. போனால் அந்த வாசல்லேயே ஒரு 2 3 பேர் ரவுடிங்க நின்றுட்டுருக்காங்க. விஜய் அப்படியே இறங்கி வராரு. யார் நீங்க? எங்க வரீங்க? அப்படின்னு அந்த ரவுடிங்க கேட்குறாங்க. இங்க பாரு, ராகவ் எங்க? உண்மைய சொல்லு அப்படின்னு அந்த ரவுடிங்களோட அந்த ஷர்ட்டை பிடிச்சி விஜய் கேட்குறாரு. என்ன? சும்மா ராகவ் எங்கன்னு என்கிட்ட கேட்டுட்டீங்க, அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. நீங்க என்ன என்கிட்ட வந்து கேட்குறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க சொல்றாங்க. எனக்கு தெரியாது, தெரிஞ்சாதான் நான் சொல்ல முடியும். தெரியாத விஷயத்த சொல்லுன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தெரியாது, ராகவ் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த ரவுடிங்க சொல்றாங்க. என்ன இவனுங்க எப்படி பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 3 பேருமே சேர்ந்து மறுபடியும் வராங்க. இவனுங்க உண்மையை சொல்ல மாட்றானுங்க விஜய், எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே வராங்க. அப்போ அவங்க சித்தப்பா சொல்கிறாரு, நீ சொன்னல விஜய், ஒரு வெள்ளை கலர் காரில் தான் கூட்டிகிட்டு போனான்னு சொல்லிட்டு, அந்த கார் வந்து என்கிட்ட அவன் ரோட்டில் பேசினான்னு சொன்னேன்ல, அப்போ அவன் வெள்ளை கலர் காரில் தான் வந்தான். அப்படி காரில் வரும்போது அவனோட நம்பரை நான் நோட் பண்ணியிருக்கேன். அந்த நம்பர் எனக்கு தெரியும். நம்ம அந்த நம்பரை வச்சு அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வாங்கி அதை பார்க்குறாரு. நான் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே எல்லா சிக்னலில் இருக்க அந்த அந்த போலீஸ்கிட்டலாம் அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி வண்டி கிராஸ் பண்ணி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் செக் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க சித்தப்பாவுக்கு. ஆமாங்க, இந்த கார் இப்போ தான் இங்கே போயிருக்கு, அங்கே போயிருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறாங்க. அது எல்லாமே விஜய் கிட்ட சொல்கிறாரு. இங்கே பாரு விஜய், குழந்தைய கடத்திட்டு இந்த பக்கம் தான் போகிறாங்க, வண்டி கிராஸ் ஆகிருக்கு, 1 hour ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாரு அவங்க சித்தப்பா. ஐயோ, அப்போ குழந்தைய கடத்திட்டு ஊரை விட்டே போகணுன்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்ன அப்படின்னு காவேரி அப்படியே பதட்டமாக இருக்காங்க. அவனை விடவே கூடாது, அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான், ஒரு சின்ன குழந்தைய கடத்தியிருப்பான், அவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அவன் கிடைச்சா அவனை நான் கண்டிப்பாக விடவே மாட்டான், அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் ஏன் பொண்ணு அவன் கடத்தியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே டென்ஷனாக பயங்கர கோவத்தோடு வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. இங்கே பாரு விஜய், கண்டிப்பாக குழந்தைய காப்பாற்றியே ஆகணும், அவன் போயிட்டே இருக்கான், சீக்கிரம் போ, அடுத்தடுத்து நம்ம எல்லாமே விசாரித்து கண்டுபிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா, காவேரி, விஜய் 3 பேருமே அப்படியே டென்ஷனாக போயிட்டுருக்காங்க. அப்படியே தேடிட்டே இருக்கும்போது அவங்க சித்தப்பா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா இந்த இடத்துல இருக்கான், அங்கே இருக்கான், எல்லாமே சொல்லிகிட்டே வராரு. அதே மாதிரி விஜய் அப்படியே காரை ஸ்பீடாக ஓட்டிகிட்டே வராரு. அவனோட லொக்கேஷன் இங்கே தான்ப்பா காட்டுது, இங்கே எங்கேயோ வண்டி அவன் நிறுத்தியிருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. அதுக்குள்ளே ராகவ் வண்டியில் வந்துகிட்டே இருக்காரு. வரும்போது அவங்க அந்த ரவுடிங்க ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாரு ராகவ், நான் இருக்கிற இடத்துல அந்த விஜய்ன்றவ வந்து கேட்டான், நீ எங்கன்னு எங்கெல்லாம் அடித்தா எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோன்னே ராகவ், ஓ அப்படியா, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறான். என்ன யார் ஃபோனில் அப்படின்னு பக்கத்தில் இருக்க ரவுடி கேட்குறான். அது வேறு யாரும் இல்லை, அந்த விஜய் தான், அவன் நம்மளை தேடி அங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுறது, நம்ம வேறு காரில் போயிட்டுருக்கோம், பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கான், கண்டிப்பாக அவன் நம்மளை பிடிச்சிட போகிறான் அப்படின்னு ரவுடி சொல்கிறான். அவன் பிடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம இந்த ஊரை தாண்டி இருக்கணும், நம்ம போயிடலாம் ஸ்பீடாக அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வராங்க. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கான். ஒரு ஓரமாக வண்டியை நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு அப்படியே வெளியே வந்து அப்படியே கார் அப்படியே குத்துறான். என்ன இது, நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, அவனுக்கு வலியை கொடுக்கணும், அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், அவனை விடக்கூடாது, அவனை விடவே கூடாது. நான் 5 வருஷமாக ஜெயிலில் உட்காந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா, மனசால் எவ்வளோ வலி வேதனை எல்லாத்தையுமே அவன் அனுபவிக்கணும், அவனை விடவே கூடாது, அவன் பொண்ணை அவன்கிட்ட ஒப்படைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பயங்கரமாக பிளான் போட்டுட்ருக்கான். நின்று அப்படியே டென்ஷன் ஆகிட்டுருக்கான். அப்போது விஜயோட சித்தப்பா சொல்கிறாரு, இங்கே தான்ப்பா எங்கேயோ அவன் இருக்குது, கார் இங்கே எங்கேயோ இருக்குது, லொக்கேஷன் அப்படி தான்ப்பா காட்டுது அப்படின்னு சொல்கிறாரு. காரை ஓட்டிகிட்டே வராரு. வந்த உடனே காரை எடுக்கலாம், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ராகவ் உள்ளே போகிறாரு. அதுக்குள்ளே கரெக்டாக விஜய் வந்துட்டார். ராகவை பார்த்தோன்னே இறங்கி ஓடி வராங்க. அதுக்குள்ளே கார் எடுக்காம தப்பிச்சு ஓட பார்க்குறான். அப்படியே ஷர்ட்டை பிடிக்கிறாரு. பிடிச்சா அடின்னு அடிக்கிறாரு. டேய் எங்கடா என் குழந்தை அப்படி சொல்லிட்டு. அதுக்குள்ளே 4 ரவுடிங்க இறங்கி வந்து விஜய் அடிக்க வராங்க. அதுக்குள்ளே அவங்க சித்தப்பா அவங்கெல்லாம் தடுக்கிறாரு. காவேரி இறங்கி ஓடி போகிறாங்க. கார் கதை ஓப்பன் பண்ணுறாங்க. அம்மு உள்ளே இருக்காங்க. அம்மு வெளியே வந்தோடனே அம்மு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க. மிஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்துட்டோம்ல, நீ கவலைப்படாத, சரியா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இந்த காரில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. நீ பயப்படாத, இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. விஜய் போட்டு அந்த ராகவா அடி அடிக்கிறாரு. பயங்கரமாக அடிச்சிட்ருக்காரு. அவங்க சித்தப்பா அங்கே இருக்க ரவுடிங்க எல்லாரையுமே அடிக்கிறாரு. அடிச்சுட்டு, டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் பொண்ணை கடத்தியிருப்ப, இதுக்கும் மேலே என் ஃபேமிலியை பற்றி நீ யோசிக்கவே கூடாது, நானும் உன்னை போனா போதுன்னு எத்தனை வாட்டரா விடுறது, நீ அடங்கவே மாட்டியா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, சின்ன குழந்தைடா அது, அந்த குழந்தைய போய் கடத்தணும்னு நினச்சிருக்க,
உனக்கெல்லாம் மனிதாபிமானமே இல்லையா? நீலாம் மனுஷனா இல்லை மிருகமாடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ராகவ அடி அடி அடின்னு அடிக்கிறாரு. பயங்கரமாக அடிச்சிட்ருக்காரு. நல்லா அடி ராகவ், அவனை விடவே விடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. அவங்க சித்தப்பாவும் வர ரவுடிங்க எல்லாரையுமே அடிச்சிட்ருக்காரு. 2 பேருமே மாற்றி மாற்றி பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. என்ன அது அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு அம்மு கேட்குறாங்க. இங்கே பாரும்மா, அவங்க கெட்டவங்க, அவங்க உன்னை கடத்திட்டு போயிட்டாங்களா, அதனால் அப்பாவுக்கு கோவம் வந்து அவங்கள அடிக்கிறாரு. நீ எதுவும் பயப்படாத சரியா? அப்போ தான் இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. மிஸ், நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், என்னை அப்பா கிட்ட விடுங்க நான் சொன்னேன். ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க தெரியுமா? என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரும்மா, நீ பயப்படாத, நாங்கள் தான் வந்துட்டோம்ல, நீ கவலையே படக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இரு சரியா? அப்பா இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு, இங்கே பாருடா, இதுவே உனக்கு கடைசியாக இருக்கணும், இன்னொரு வாட்டி எங்கள் விஷயத்தில் தலையிட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கையை காலை எல்லாத்தையுமே அப்படியே முறிக்கிறாரு. நல்லா முதுகுலேயே போட்டு குத்துறான். என்னை விட்டுரு விஜய், என்னை விட்டுரு விட்டுரு அப்படின்னு ராகவ் கத்துறான். டேய், உனக்கு பாவம்லாம் பார்க்கவே முடியாது. ஒரு குழந்தைய கடத்தணும்னு நினச்ச உனக்கு எப்படிடா பாவம் பார்க்க முடியும்? உனக்கு எதுவுமே கிடையாது. இனி எங்களை பற்றி நினச்ச என்ன பண்ணுன்னே தெரிய சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. என்ன பண்ணலாம் இவனை? போலீஸில் ஒப்படைச்சிடலாமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. ஆமாம் விஜய், அப்படி தான் பண்ணணும். அப்படி இல்லை இவன் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. என்னடா, என்ன உனக்கு அவ்வளோ திமிரா? ஆரம்பத்தில் உன்னை விட்டதே தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக ராகவ் பேசிகிட்டு இருக்காரு. அங்கேருந்து வராங்க. காவேரியும் பேசுகிறாங்க. டேய், நீ திருந்தவே மாட்டியா? என்னோட வாழ்க்கையிலையும் நீ வந்து என்னோட வாழ்க்கையை அழிச்சு எனக்கும் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்க. நீ ஏன்டா இவ்வளோ மோசமாக இருக்க? ஒரு சின்ன குழந்தைய போய் கடத்தியிருக்க, உனக்குலாம் மனசாட்சி இல்லையா அப்படின்னு பயங்கரமாக காவேரியும் திட்டுறாங்க. இவனை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, இவனை வச்சு செய்கிறோம் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கூட்டிகிட்டு வராரு. டேய், அவனை ஏன்டா நம்ம கூட கூட்டிகிட்டு வர அப்படின்னு அவங்க சித்தப்பா கேட்குறாரு. இல்லை இவனை ஏதாவது ஒன்று பண்ணணும், கொஞ்சம் பிளான் பண்ணி தான் பண்ணணும். இவனை மறுபடியும் நம்ம போலீஸில் ஒப்படைச்சா கண்டிப்பாக அவன் தப்பிச்சு போயிடுவான். இவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. இங்கே பாரு விஜய், தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காது சரியா? இது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். இது இவங்க அப்பா இருக்கான் பாரு, அந்த பசுபதி, இவனை விட 1000 மடங்கு கெட்டவன். அவனுக்கு இந்த விஷயம் போச்சு தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவான். அப்புறம் நம்மளால் தப்பிக்கவே முடியாது. நீ இவனை இப்படியே விட்டுரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி சித்தப்பா விட முடியும் அவனை? அது எப்படி விட முடியும் அப்படின்னு விஜய் கேட்குறாரு. இங்கே பாரு, உங்ககிட்ட வாங்கின அடியில் அவனுக்கே வந்து இன்னொரு வாட்டி தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. இவெல்லாம் திருந்த மாட்டான் சித்தப்பா. சரி, நான் போலீஸ்லேயே பிடிச்சி கொடுத்துறேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. போலீஸில் பிடிச்சிட்டு போய் கொடுக்குறாங்க. இவன் பேர் ராகவ். இவன் வெளியே வந்திருக்கான். வெளியே வந்த உடனே என் பொண்ணை சேர்த்து இவன் வந்து கடத்தியிருக்கான். கடத்திட்டு நான் தான் கஷ்டப்பட்டு மீட்டிருக்கேன். இவன் மேலே நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள், இவனை மறுபடியும் தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னு விஜய் சொல்கிறார். இல்லை நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. மறுபடியும் அடித்த நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார். ஆமாம் நான் தான் பண்ணேன், நான் தான் அந்த குழந்தைய கடத்தினேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அங்கே இருக்க போலீஸ் எல்லாமே எஃப்ஐஆர் எல்லாமே எழுதிக்கிறாங்க. இவனை தூக்கி உள்ளே போடுங்கன்றாங்க. உள்ளே தூக்கி விடுறவங்க அப்படி கிட்ட போய் விஜய் பேசுகிறாரு. டேய், நீலாம் காலம் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கலாம்டா, உனக்கெல்லாம் வெளியே வரத்துக்கு தகுதியே கிடையாது, நீ உள்ளேயே இரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ராகவ் அமைதியாக இருக்கான், எதுவுமே பேசவே இல்லை. சரி, நீங்கள் லீகலாக என்ன எழுதி கொடுக்கணுமோ எல்லாமே எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி எழுதி சைன் எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. அங்கேருந்து தாத்தா கிட்ட குழந்தைய கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அப்படியே தாத்தா ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக முத்தம் கொடுக்குறாரு. என்னம்மா அம்மா, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி எல்லாருமே சேர்ந்து குழந்தைய கொஞ்சிறாங்க. ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா, நாங்கள் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. ஆமாப்பா, அந்த ராகவ தான் பண்ணானா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. ஆமாம், அந்த ராகவ தான் பண்ணான். அவன் தான் அங்கே குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருந்தான். அவனோட நம்பரை ட்ரேஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சி நாங்கள் குழந்தைய மீட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த ராகவா அடித்து மறுபடியும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா இது, நம்ம எங்கேயோ அமைதியாக இருக்கோம், அப்போ கூட நம்மளை இந்த பிரச்சனை விடவே விடாது போல இருக்குது, ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரச்சனை சுற்றி அடிக்குது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. எனக்கும் ஒன்றுமே புரியல தாத்தா, நானும் அவனை அடிச்சுட்டு தான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இவன் இந்த வருஷம் போனால் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு வெளியே வரமாட்டான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்ன விஜய், இது நல்லாவா இருக்குது? அவன் வந்தால் நான் அமைதியாக இருக்கலாம்ல, ஒன்று திருந்தி இருக்கலாம். அவன் எதுக்காக தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியல, உங்களை வாழவே விடமாட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இவன் ஜெயிலில் இருக்கிறதுக்கு பசுபதிக்கு தெரிஞ்சால் அவன் அடுத்த ஸ்டெப் எடுப்பான். அடுத்து உங்களை என்ன பண்ணலான்னு அவன் யோசிப்பான். என்னப்பா இது அப்படின்னு தாத்தா சொல்கிறார். தாத்தா, நீங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு விஜய் சொல்லிட்டுருக்காரு. இல்லை விஜய், ரொம்ப ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. இங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி குழந்தைக்கு அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க. ரொம்ப பாசமாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி நான் போயிட்டு வரேன், நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கே வந்து போகிறாங்க. இரு காவேரி, நானே ஒன்று வந்து ட்ராப் பண்ணுறேன், நீ தனியாலாம் போக வேண்டாம் அப்படின்னு விஜய் சொல்கிறார். ஆமாம்மா, விஜய் சொல்கிறது கரெக்டு தான், நீ தனியாலாம் போக வேண்டாம், அவன் கூட்டிகிட்டு போய் ஒன்று விட்டுட்டு வருவான் அப்படின்னு சொல்கிறார் தாத்தா. அம்மு வந்து வீட்டில் விட்டுட்டு விஜய்
காவேரி 2 பேருமே இல்ல, இல்ல நான் அம்மா கிட்ட குழந்தைய காட்டணும். நீங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அம்முவ கூட்டிட்டு விஜய், காவேரி 3 பேருமே சேர்ந்து போறாங்க. சாரதா வீட்டுக்கு போனோனே சாரதா அப்படியே குழந்தைய முத்தம் குடுக்குறாங்க. என்னம்மா உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? நல்லா தானே இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாதாம்மா இருக்கா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த ராகவ் தான் கடத்தி வச்சிருக்கான். அதான் இப்ப நாங்க மீட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அத கேட்டோனே உங்க அம்மா சொல்றாங்க, "அவனா அந்த பொறுக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா நமக்கு தொல்ல பண்ணானே அவன் தாம்மா இவங்களுக்கும் எதிரியா இருந்திருக்கான். அவன் தாம்மா இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. நல்ல வேளை என் குழந்தை வந்துடுச்சு. இங்க பாருங்க நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க அப்படின்னு சாரதா சொல்றாங்க. சரிம்மா பார்த்துக்கலாம் சார் நான் போயிட்டு வரேன். டைம் ஆகுது அப்படின்னு விஜய் வந்து அம்மாவ கூட்டிட்டு வீட்டுக்கு போறாரு. காவேரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது தெரியுமாம்மா? என் மனசு எப்படி துடிச்சது தெரியுமா? குழந்தைய காணோம், காணோம், காணோம்னு சொல்லிட்டு ஒரு வழியா அம்மு கிடைச்ச உடனே தாம்மா கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. எனக்கேம்மா இவ்ளோ பாசம் இருக்கு. எனக்கே ஒண்ணுமே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. பெத்த பாசம் அப்படி தாண்டி இருக்கும். புள்ள எங்க இருந்தாலும் மனசு அப்படியே துடிக்கும். அது உனக்கு இப்ப தெரியாது. உனக்கு எல்லாமே புரிஞ்சா தான் தெரியும் அப்படின்னு சாரதா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. என்னம்மா நான் பேசிக்கிட்டே இருக்கேன்.